இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு தெரியாதது, நம்மளுக்கு புரியாதது. அதே மாதிரி அப்போ இந்த ராகு, கேது, சனீஸ்வரன், அதே நேரத்தில் சந்திரனும் நம்ம பார்த்துருக்குறோம் எப்படி அவங்க நம்மளோட லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இப்படி இருக்க வேளையில் அடுத்ததாக இந்த பேய்கள், அப்போ இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் இந்த பேய் அப்படின்ற ஒரு சம்பவத்துக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட ஏற்கனவே சொன்னது தான், நம்மளோட ஜாதகத்தில் இந்த ராகு, கேது, சனீஸ்வரன், சந்திரன் இவங்கெல்லாம் ஒரு வீக்காக இருந்தாங்கன்னா, அதாவது வீக்காக இருந்தாக்கா அவங்க கெட்ட பாவங்களை அவங்க கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்மளுக்கு பல பேய்களை, ஆவிகளை, இல்லை இந்த தேவதைகள், எத்தீரியல் பீயிங்ஸ்னு சொல்லுவாங்க, இவங்களையும் நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த கெட்டலிஸ்ட் யார் அப்படின்னாக்கா இந்த ராகு, கேது, சனீஸ்வரன், சந்திரன் தான். ஸோ இதை நம்ம முதல்லையே நம்ம பேசிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன தான் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், நம்மளுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா, ஸோ ஏதாவது நம்ம செய்யலாமா டு ஓவர் கம் திஸ் அப்படின்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னாக்கா நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும், பால் அபிஷேகம் பண்ணணும். அப்புறம் மந்திரத்தை சொல்லணும். சிவன் கோயிலில் உட்காந்து அவருடைய மந்திரத்தை சொல்லணும். மினிமம் 108 தரமாவது சொல்லணும் உட்காந்து. அதை விட கூட சொன்னால் இன்னும் நல்லது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது 1008 தரம் சொன்னாலும் நல்லது, 10,008 தரம் சொன்னாலும் நல்லது. ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை தரம் சொல்ல போகிறீங்க அந்த மந்திரத்தை அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இந்த மந்திரத்தை the more you chant the mantras, அதனுடைய வைப்ரேஷன் உங்களோட உடம்புல நிச்சயமாக ஒரு கவசமாக உண்டாகும். ஸோ இதனால் உங்களுக்கு ஓவர்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்று. அடுத்ததாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த திரியம்பகம் மந்திரம்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் எந்த குருக்கள்கிட்ட கேட்டாலும் அவங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த மந்திரத்துக்கு அதாவது மந்திரத்தை சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மந்திரத்தை டெய்லி உச்சரிக்கணும். அதாவது டெய்லினாக்கா சும்மா ஒரு தரம் 2 தரம் இல்லை, நான் சொன்ன மாதிரியே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தரம் உச்சரிக்கணும். இந்த மாதிரி இந்த மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அதில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை, நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் உடனே அந்த பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்கணுன்னா அது கடினம், இட் வில் டேக் டைம். ஸோ அதனால் நீங்கள் இதை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. as time progresses you will see that the effect will be lesser on you. ஸோ இது நடந்தது. அப்புறம் இந்த மாதிரி அந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த பிரச்சனைகள் குறைஞ்சதும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். ஓகே, இது ஒன்று. அப்புறம் சில பேர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, பேய் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீங்கள் போய் டாக்டரை பாருங்கள், சைக்காட்ரிக் டாக்டரை, நிச்சயமாக அவர் ஒரு தீர்வு உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு. நீங்களும் போய் பார்ப்பீங்க, டாக்டரும் உங்களுக்கு சொல்லுவார், இல்லைன்னு சொல்ல. டாக்டர் அவர் மூலியமாக அவருக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்லுவார். ஆனால் சில நேரத்தில் சில விஷயம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியாது எப்படின்னு. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவரோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஆவி இருக்குது அப்படின்னு ஆளுங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ கூட அந்த வீட்டை ரெண்ட் எடுத்து அவர் அந்த வீட்டில் இருந்தார். ஸோ இந்த வீட்டில் இருக்கும்போது என்ன நடக்கும்னாக்கா, திடீர்னு அந்த வச்சிருந்த பாத்திரங்கள் விழுவும். அதே நேரத்தில் சில புக்குங்க வச்சுருந்தா அந்த புக்கு திடீர்னு கீழே விழுவும். இதுக்கெல்லாம் அவருக்கு என்ன காரணம்னு தெரியாது. அப்போது ஒரு காலகட்டத்தில் அவரோட பர்ஸை மேசை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி அவருக்கு தெரியும் அந்த மாதிரி பேய் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த பணம் எவ்வளோ காசு அந்த பேக் அந்த பர்ஸ் உள்ள இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் கவுண்ட் பண்ணி என்னதுன்னு வச்சார்.
அப்போது ராத்திரியும் ஆச்சு, பார்த்துக்கிட்டே இருந்தார் உட்காந்துக்கிட்டு என்ன தான் நடக்குது அப்படின்னு. அப்போ அவர் கண்ணுக்கு தென்படுது ஒரு உருவம் போய் அந்த பர்ஸ்லேருந்து காசை உருவி எடுக்குது. ஸோ திடீர்னு வந்து அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த 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 உருவம் வந்து காணாமல் போயிடுச்சு. அப்போ இவர் என்ன செஞ்சார், நேராக போய் அந்த பர்ஸ் எடுத்து அதில் வந்து எட்டி பார்த்தார். அவர் வச்சதை விட அதில் வர குறைவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பல தரம் நடந்துருச்சு. ஆனால் அப்போலாம் அவருக்கு தெரியல யார் எடுக்கிறாங்கன்னு. அதனால் ஒய்ஃபுக்கும் இவருக்கும் கூட நிறையா சண்டைலாம் வந்திருக்கு. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது வந்து எங்கே காசு போகுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கா? நம்ம டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்லுவாங்களா இது மாதிரி இருக்குது அப்படின்னு? இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம வந்து வேறு ஆளை போய் பார்க்கணும். வேறு ஆளுனாக்கா இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க மந்திரவாதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மந்திரவாதியை போய் பார்க்கும்போது நீங்களும் வந்து அவங்க அட்வான்டேஜ் உங்களை எடுத்துக்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவர் அந்த மாதிரினா போய் பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா அதுக்கு வேண்டிய ஒரு மந்திரத்தை ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை வந்து அவங்க வந்து சில ப்ரொசீடியர்ஸ் எல்லாம் செய்வாங்க. அதனால் வந்து உங்களுக்கு சில ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னாக்கா வந்து அதெல்லாம் அந்த ஜாதகத்தில் வந்து நீங்கள் பார்க்கணும். அந்த ஜாதகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நேரம், அதாவது உங்கள் தசாவோ புக்தியோ ஒரு கெட்ட தசாவையோ புக்தியோ நடத்திக்கிட்டு இருக்கும். இப்போ ராகுவோட புக்தி நடக்குது, ராகு கெட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி காலகட்டத்தில் நிச்சயமாக வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி தான் கேது, அதே மாதிரி தான் சனி பகவான். ஸோ நான் நிறையா உங்களுக்கு இந்த நடந்த கதைகளை சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆளுங்க என்னை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு சார் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஏறக்குறைய. ஸோ என்ன அப்படின்னாக்கா வந்து நான் வந்து ஒரு ஜோதிடர் தான், நான் வந்து மந்திரவாதி கிடையாது. ஸோ அப்போ வந்து என்ன எனக்கு அந்த ஜோதிடத்தில் தெரியுதோ, அதாவது ஹாரோஸ்கோப்பில் தெரியுதோ அதை தான் நான் சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் அந்த வேண்டிய ஆளுங்களை பார்த்து அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஸோ அதே நேரத்தில் வந்து உங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடணும்னு நானும் வந்து நம்புகிறேன். ஸோ ஆனால் வந்து இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் வந்து நிற்காமல் உச்சரிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறையும். நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டது வந்து இந்த மந்திரம் தான். அண்ட் த்ரூ தட் ஒன்லி we கேன் ஆக்சுவலி க்ரியேட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சுற்றி வந்து அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது அப்படின்னாக்கா வந்து அது வந்து ஒரு கவசமாக நம்மளுக்கு மாறிடும். ஸோ அது கவசமாக மாறிடுச்சு அப்படின்னாக்கா வந்து அதை எதிர்த்து உள்ளே வர்றதுக்கு நிச்சயமாக வந்து சில இந்த மாதிரி ஆவி பேய்களெல்லாம் வந்து வராது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே வாங்க. அதனால் நிச்சயமாக சில பெனிஃபிட்ஸ் நீங்கள் காணுவீங்க. ஓகே. ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து எனக்கு போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் பாட்டை நீங்கள் செய்யுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவில் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிப்போம். அதுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து எனக்கு வேண்டியது வந்து உங்களுடைய நல்வாழ்த்துகள். ஸோ வித் தட் I would like to say thank you very much to all of you for watching this video, and I hope it gives you some kind of understanding about spirits, ethereal beings and ghosts. Okay, thank you very much. Bye.